way he fell, the way he sounded, I know that it's a very very bad injury. அப்புறம் உடனே என்ன பண்ணேன், என்னடா பண்ணலாம்ல, இல்லைண்ணா அது அப்படியே தவழ்ந்து போகிற மாதிரி சீனு, கிளைமேக்ஸ் சீனு. நான் கத்தி எடுத்து வெட்ட வருவேன், அவன் அப்படியே தவழ்ந்து போகிறான். ரொம்ப ரியலிஸ்டிக்காக அவன் நடிக்கலை, அந்த கால் உடஞ்சதை நடிக்க வச்சிருச்சு. ஸோ அந்த சுச்சுவேஷன் ஹெல்ப்லெஸ் ஆக்சுவலி. ஆனால் என்னென்னா அந்த வழியை அவன் வந்து அப்படியே மனசில் போட்டுக்கிட்டு அந்த வழியோடு நடித்தான். ஆக்சுவலி ஐ எம் வெரி ப்ரவுட் அண்ட் வெரி வெரி கிரேட்ஃபுல் டு ராம். ஆக்சுவலி ஒன் ஆஃப் த ஃபேபுலஸ் ஆக்டர் இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த ஃபேபுலஸ் ஆக்டர். ஐ எம் கோயிங் டு டூ பார்ட் 2 ஃபார் திஸ். ஆக்சுவலி பண்ணிட்டு வந்து நான் சாயங்காலம் போய் நான் வந்து டாக்டர் அனுப்புனா மொத்தமே ஒரு 16 உள்ள வந்து டெண்டன்ஸ் இருக்கான். அதில் 12 டெண்டன் வந்து அறுந்து போச்சு. நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா நொண்டிக்கு தான் வரேன். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு ஆக்சுவலாக. உடனே நான் டாக்டர்கிட்ட போட நான் பார்த்தேன், ஐ ஃபீல் வெரி வெரி கில்ட்டி ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்கோம். நிறைய பேருக்கு என்ன இப்படி எப்படி இருக்கும் படம் ரொம்ப சின்சியரான படம், நல்ல படம். யூ ஆர் கோயிங் டு என்ஜாய் லாட். இது ஓடணுங்கிறக்காக ஒரு ப்ரொடியூசராக சொல்லலாம். ஆக்சுவலாக நல்ல படம், அவ்வளோதான். இது பாருங்கள், ஆக்சுவலாக நல்ல படம் பாருங்கள், ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். எந்த ஒரு மோசமான ஒரு இதுவும் யாரை பற்றியும் ஒரு விமர்சனம் எதுவுமே எடுக்காது. ரொம்ப ரொம்ப இன்டென்ஸான, காலையில் 6 மணிக்கு படம் ஆரம்பித்து சாயங்காலம் 6 மணிக்கு முடியுது. ஆக்சுவலி ஒரு 2 மனிதர்கள் 3 மனிதர்களுடைய ஓட்டம் தான். ஆக்சுவலாக ஓடிக்கிட்டே இருக்கேன், நான் அவனை துரத்தை வெட்டிக்கு போயிட்டே இருக்கேன். என்ன நடக்க போகுது வாழ்க்கையில், நாங்கள் ஓடிக்கிட்டே எங்கள் வாழ்க்கையை 12 மணி நேரத்தில் நாங்கள் வாழ்க்கையை கற்றுக்குறோம். இதுதான் அந்த படம். ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் வந்தாங்க. ஐ எம் வெரி வெரி ஹானர்ட். ஆக்சுவலி பிசி சார் வந்தார். நான் வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒளியூட்டி கொண்டு இருக்கிற இன்னொரு மனிதரை நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக எப்போயாவது சும்மா ஒரு ஃபோன் அவர் பண்ணும்போது அப்படி அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். போன வாரம் தான் அந்த ஃபோன் எஸ்எம்எஸ் பண்ணேன், உங்களுக்கு கட்டி பிடிக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னாரு. போட வேலை இருக்குடான்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து என்னுடைய நாசர், நான் சினிமா இங்கே முக்கியமான ஒரு ஆளை பற்றி பேசணும். ஆக்சுவலாக நாசருக்கு முன்னால் கமிலாவை நான் பேசணும். என்னுடைய சகோதரி, என்னுடைய தாய் அங்கே வந்து ஒரு குழந்தைய அப்படியே மடியில் வச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டே இருக்கா. அவள் இந்த படத்துக்கு தான் வந்து நீ தான் வந்து இந்த விளக்கேற்றணும் அப்படின்னு சொன்னேன். எனக்கு தெரியும் அவள் இன்றைக்கி வர முடியல. ஆக்சுவலாக வந்து ஃப்ரம் த டிஸ்டன்ஸ் ஐ நோ தட் ஷி மஸ்ட் பி ப்ரேயிங் காட் ஆக்சுவலி ஃபார் திஸ் மூவி. என்னுடைய நாசர் நான் எப்பொழுதும் மதிக்கிற என்னுடைய ஆசான், ஒன் ஆஃப் த ஃபேபுலஸ் ஃபென்டாபுலஸ் ஹியூமன் பீயிங், ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆக்டர் இன் இந்தியா. அவருடைய பொட்டென்ஷியலை நான் வந்து நாங்கள் வந்து இன்னும் பிடுங்கவே இல்லை. அவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்குது. கிரேட் மேன். எனக்கு எப்பயுமே பின்னால் வந்துக்கிட்டு ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு என்னை தட்டிக்கிட்டே வருவார். அது பிசி சாமி வரும், தட்டிக்கிட்டே வருவாங்க. லெஃப்ட்டில் போனால் ரைட்டில், அது ஒரு மாடு மாதிரி தட்டிகிட்டே வருவாங்க. ஐ எம் வெரி ப்ரவுட் அவர் வந்திருக்குது. அப்புறம் வந்து எஸ்விஆருக்கு வந்து ஒரு சம்மந்தமும் கிடையாது. எஸ்விஆர் வந்து அவர் வேறு எல்லாமே. ஆனால் என் வாழ்க்கையில் என்றைக்குமே 15 வயசில் ஒரு பெரிய மனிதர் நம்மளுக்கு ஒரு விளக்காக வருவாங்க. அப்படி வந்தவங்க தான் எனக்கு வந்து சச்சி சார். 45 வயசில் செகண்ட் ஆக்ட் அல்லது தேர்ட் ஆக்டில் ஒருத்தங்க விளக்காக வருவாங்க, அவர் தான் எஸ்விஆர். இன்றைக்கி இருக்க எல்லா இலக்கியமும் படிச்சுக்கிட்டு என்னோட சண்டை போட்டி போட்டுக்கிட்டு போய்ட்ரி ஒன்று படிச்சுக்கிட்டு நான் ஒரு போய்ட்ரி படித்து அவர் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஆசனாக எனக்கு ஒரு கார்டியன் ஏஞ்சலாக என் கூடவே வந்து கொண்டிருக்கும் எஸ்விஆரும். நான் அழைக்காமல் கீழே உட்காந்துருக்கேன், எப்பயுமே தள்ளியே இருக்கிற என்னுடைய சச்சிக்கும் என்னுடைய நன்றி. அதுக்கப்புறம் நான் வரிசை கடன்னு பேசுகிறேன். என்னுடைய குழந்தை ஒரு மியூசிக் ஜீனியஸ் தான் அவன். he is going to do great music in life and I am very very proud to be associated with him. என்னுடைய தமிழச்சியோட அந்த எழுதும்போது உட்கார்ற அந்த விஷயம், இல்லை அவங்க பேசும்போது நாங்கள் இலக்கிய சமாசனை பேசுகிறது, இல்லை என்ன வேணால் நாங்கள் அதை அண்டர் த எர்த் வி வில் டாக் எனிதிங். ஆக்சுவலி எனக்கு அவங்க அம்மா வயதில் நான் வந்து கொஞ்சம் நான் பிறந்திருக்கணும் ஆக்சுவலாக, ஆனால் பிறந்ததாகவே நினச்சிக்கிறேன் என்னுடைய சகோதரி. அப்புறம் எனக்கு எப்பயுமே வந்து நல்லது பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஒரு கடவுளாக தான் நான் வந்து செல்வாவை பார்க்குறேன். ஆக்சுவலாக வந்து செல்வா சார் சொன்னார் இந்த படம் ஓடணும், ஜாதகம்லாம் பார்த்துருக்கேன்னு சொன்னார். சார் இந்த படம் கொஞ்சம் ஓடி 2வது படம் எடுக்க ஓகே. ஒன்று அந்த பக்கம் போயிட்டு பீச்சில் ஒரு பெரிய வீடு, அந்த பக்கம் வந்து ஒரு 4 கல்யாணம், அதெல்லாம் ஒன்றுமே வேணாம் சார். எனக்கு வந்து இந்த படம் கொஞ்சம் ஓடினா போதும், அடுத்த படத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துரும், அவ்வளோதான். பெருசாக ஒன்றும் இல்லை, 5 அடி தான். எல்லோரும் போகும்போது 5 அடி தான் எனக்கு இப்போயே தெரியுது ஆக்சுவலாக. ஸோ அதனால் ஜாதகம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. இந்த படம் கொஞ்சம் ஓடினா நல்ல படமாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். ஒரு படம் வந்து எப்படின்னா அந்த படம் சும்மா எப்படி தான் இருக்கு, 4 பாட்டு இருக்கு, 5 ஃபைட் இருக்கு சார், ஓகே சார், ஃபஸ்ட் சீனில் வந்து ஆட்டிட்டு போயிட்டார் சார், கடைசி சீனில் ஆட்டிட்டு போயிட்டார் சார், வின்னு தேவையில்லை. ஒரு எழுத்தாளன் எழுதணும், அந்த கதையை பார்த்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் வீட்டில் போய் சாப்பிடும்போது யோசிக்கணும், படுக்கும்போது உடனே தூக்கம் வரக்கூடாது. அது வந்து ஹியூமர் படமாக இருந்தாலும் அது இருக்கும். இந்த படத்தில் அது இருக்கும். ஆக்சுவலாக இந்த படத்தில் எல்லாருமே இருக்கிறீங்க. ஸோ இந்த படத்தில் இருக்கும். அந்த அளவுக்கு ஓடினா போதும். பெரிய ஒரு நல்ல படம் அப்படின்னு சொன்னால் வந்து பார்க்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க 2 பேர் 2 தடவை பார்த்தா போதும், அந்த படம் ஓடிடும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் வந்து பாலாஜி சக்திவேல் ரொம்ப நாள் இன்னும் வந்து அவன் படம் வரவே இல்லை. நான் அது பார்த்துக்கிட்டே காத்துக்கிருக்கேன். என்னுடைய மிக மிக நுட்பமான தமிழ் சினிமாவின் மிக மிக நுட்பமான ஒரு மனிதன், ஒரு கலைஞன் பாலாஜி சக்திவேல் சீக்கிரமாக சூப்பரான ஒரு படம் கொடுக்க போகிறான். ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங். என்னுடைய உடன்பரவா சகோதரர்
நான் கஷ்டத்தில் இருக்கும்போது ஒரே ஒரு நாள் இந்த இடத்துல உட்காந்துருக்கும் போது ஓனாயாட்டுக்குட்டி ஃபெயிலியருக்கு அப்புறம் அந்த மூலையில் உட்காந்துருந்தேன் ஒரு ஃபங்க்ஷனில், என்ன பேசுறது இல்லை. அப்போ எல்லோரும் வந்து ஹாய் ஹாய்னு சொல்லிட்டு போனாங்க. அப்போ சசி மட்டும் பக்கத்தில் உட்காந்து சந்தோஷமாக இருக்கேன்னு கேட்டார். அது வந்து ஒரு நுட்பமான ஒரு கலைஞன் மட்டும்தான் கேட்க முடியும். நான் ஒரு காலில் வந்து அழுலான்னு நினச்சேன். எப்பயுமே நான் மதிக்கும், நான் நேசிக்கும் சசி. அதுக்கப்புறம் வந்து இந்தியாவின் மிகப்பெரிய டைரக்டராக நான் பார்க்குற தியாகராஜ குமாரராஜ். அவனுடைய காட்சியல் மொழி அவன் எப்பவுமே 5 வருஷம் ஆச்சு படம் பண்ணி. என்னடா படம் இல்லையா? பண்ணுவோம் சார் அப்படின்றான். அவன் அவசரமே படலை. அதாவது ஒரு படம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது 2 பேர்ட்ட அட்வான்ஸ் வாங்குறது, 2 ஹீரோட்ட போய் கதை சொல்கிறது அதெல்லாமே கிடையாது. அவன் அப்படியே உட்காந்துருக்கான், அப்படியே படிக்கிறான், அப்படியே கொஞ்சமாக படங்கள் பார்க்குறான், இயற்கையை ரசிச்சுக்கிட்டே இருக்கான். எப்போயாவது எங்கள் ஆஃபீஸ் வருவான், நல்லதை மட்டுமே பேசுவான். நல்ல திரைப்படம், நல்ல திரைக்கதை எழுதியிருக்கேன். ஆக்சுவலாக ஒரு 5 கதைகள், அதில் நானும் ஒரு கதை எழுதியிருக்கேன், ஒரு பகுதி எழுதியிருக்கேன். அந்த படம் இட்ஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பியூட்டிஃபுல் மூவி அண்ட் பிக்கெஸ்ட் ஹிட் மூவி. அதுக்காக நான் வெயிட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து என்னுடைய குழந்தை, என்னுடைய தம்பி ரஞ்சித், அவன் என்ன சொல்கிறது, டைரக்டரில் அவன் தான் ரஜினிகாந்த் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் என்னுடைய தந்தை மருது. நான் வந்து எனக்கு எப்பயுமே வந்து எந்த ஒரு ஆர்ட்டை பற்றியும் எந்த ஒரு லைஃப்பை பற்றியும் பேசணுன்னா நான் போய் கையை கட்டின்னு கேட்குற ஒரு இடம் வந்து மருதுவோடைய வீடு. அந்த மருது என்றைக்குமே என் கூட இருந்துக்கிட்டே இருக்கார். அவர் ஓவியம் வந்து எப்பயுமே என் லைஃப்பில் வந்து கலர்ஸ், அவருடைய ஓவியங்கள் தான் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது. அவருக்காக ரொம்ப நன்றி. என்னுடைய குழந்தைகள், என்னுடைய பவா கருப்பு சட்டைக்குள் ஒளிந்திருக்கும் வெள்ளைக்காரன் பவா. அதுக்கப்புறம் வந்து ராம், திரும்பி சொல்லிட்டேன், பூர்ணா சொல்லிட்டேன், ரொம்ப பேசி போர் அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த என்னுடைய தாய் திரு வின்சென்ட் செல்வா அவர்களாலும் இந்த மேடையில் நான் இருந்திருக்கவே மாட்டேன். அவர் தான் எங்கள் டைரக்டர். எனக்கு எல்லாமே சொல்லிக் கொடுத்தார். 50 லென்ஸ்னால் என்ன, 75 லென்ஸ்னால் என்ன, எங்கே வந்து லாங் லென்ஸ் போடணும், எங்கே வந்து கேமராவை மூவ் பண்ணணும், எங்கே வந்து ட்ராலி போடணும், எங்கே வந்து கிரெயின் போடணும், எல்லாமே அவர்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலாக அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க என்ன விஷுவல் ஃபில்ம் மேக்கர்னு, அதுக்கெல்லாம் காரணம் அவர் தான். அவர் வந்து ரொம்ப நன்றி. என்னுடைய அடுத்த படத்தை ப்ரொடியூஸ் செய்ய போகிற ரகுநந்தன் சார், நான் வந்து நிறைய பேர் வந்து தான் மகங்களை வந்து லான்ச் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக நிறைய தடவை வந்திருக்கேன். எனக்கு ஆக்சுவலாக நான் வந்து மாட்டேன் சொல்லிகிட்டே இருந்திருக்கேன். அப்புறம் வந்து இவர் வரும்போது ஒரு நாள் வந்து பேசினார். என்ன பேசினா, எங்கள் 2 பேருக்கு ரொம்ப பிடிச்சது வந்து கார்ல் குஸ்டவ் யுங்கை பற்றி பேசினார். ஒரு ப்ரொடியூசர் கார்ல் குஸ்டவ் யுங்கை பற்றி எப்படி பேசுகிறாங்கன்னு தெரியல. அவர் பேசினார். ஸோ மூட், என்னுடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒரு ஃபிலாசபராகவும் ஒரு சைக்காலஜிஸ்டாகவும் நான் பார்க்குறேன். அவரை பற்றி பேசினார். ஸோ நான் இம்மீடியட்டாக சொல்லிட்டேன், அடுத்த படத்தில் வந்து ஷாம்ன்ற அவர் பையனை தான் நான் ஹீரோ ஆக்குறேன். வாடா அங்கே நின்று வாடா, கம் ஃபாஸ்ட் அவ்வளோதான். ஏன்னா துப்பறிவாள் முடிச்சு உடனே பெரிய ஹீரோக்கெலாம் இல்லை, இந்த ஹீரோக்கு தான் நான் கதை பண்ண போகிறேன் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் துப்பறிவாள் பார்ட் 2 ஏதாவது பண்ணுவேன் ஆக்சுவலாக. ஸோ இவன் தான் வந்து அடுத்த படத்தில் ஹீரோ. உட்காரப்பட அடுத்து வந்து என்ன சொல்கிறது, அடுத்து என் படத்தில் வேலை செஞ்ச எல்லா கலைஞர்கள், என்னுடைய எப்பொழுதுமே பின்னால் என்னை பத்திரமா பார்த்துக்கிட்டு நிழல் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க என்னுடைய ஜோயல், என்னுடைய சுரேஷ், என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்கள், அப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து அந்த டைரக்டராக பண்ணியிருக்கான் என்னுடைய தம்பி. கொஞ்சம் வெக்கமான விஷயம் தான், தம்பிக்கே படம் பண்ண வழி இல்லாமல் எங்கள் அப்பா அம்மாலாம் திட்டினாங்க. ஆக்சுவலாக ஒன்றுமே லைஃப்பில் பண்ணதே இல்லைன்னு சொல்லிட்டு, சரி ஏதாவது பண்ணி தொலைச்சிடலான்னு பண்ணிட்டேன் ஆக்சுவலாக. ஏதோ அப்புறம் ஏன்னா அப்படின்னா இதெல்லாம் சொல்லுவாங்க, தம்பிக்கு ஏதாவது பண்ணியான்னு கேட்பாங்க. என்ன தம்பிக்கு என்ன பண்ண வேண்டியது இருக்கு, அவன் தானே பண்ணணும் ஆக்சுவலாக. ஸோ ஒரு படம் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். என்ன காசெல்லாம் வேணாம், கொஞ்சம் செலவு பண்ணி நல்லா செலவு பண்ணியே பண்ணியிருக்கோம். அதனால் வந்து இந்த படம் ஒழுக்கமான படமாக இருந்தால் ஓடும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது, அவனுக்கு நம்பிக்கை இருக்குது. ரொம்ப சின்சியராக பண்ணியிருக்கான் ஆக்சுவலாக. வந்து ஐ எம் வெரி ப்ரவுட். அப்புறம் ரொம்ப நன்றி இவ்வளோ பேர் வந்ததுக்கு. நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்கீங்க. என்னுடைய நண்பர் சாஜி இங்கே இல்லை ஆக்சுவலாக, அதுக்காக தான் அவங்க மனைவியும் அவங்க குழந்தையும் நான் வர வச்சுருக்கேன். பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே நன்றி. ஐ எம் வெரி ஹாப்பி, லவ் யூ ஸோ மச்.